சார். ஆமாங்க. ஓகே. ஆமாங்க. ஆக்சுவலா பொதுவா மருமகளா வந்து தனியா போகணும்னு நினைப்பாங்க, பிரைவசி வேணும், தனியா ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. நீங்க கூட்டு குடும்பமா சேர்ந்து வாழ நினைக்கிறீங்க? என் ஹஸ்பண்டை விட என் மாமியார் தான் என்கிட்ட டைம் எடுத்து பேசுறது பண்றது எல்லாமே. நைட் அவர் வந்தாலும் கொஞ்ச நேரம் தான் பேசுவாங்க. ஆனால் என்னோட கஷ்டம் எதா இருந்தாலுமே நான் ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க தான் கூட நின்று என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு டெலிவரி டைமில் எங்கள் அம்மாவும் என் சொந்த பந்தம் யாருமே வரல. அவங்க ஒருத்தவங்க தான் தனியாக நின்று என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதனாலே நான் தனியாக போக மாட்டேன், அவங்க கூட தான் இருப்பேன். இப்படி ஒரு மருமகம் இருக்கும்போது ஏமா தனியா போன்னு சொல்றீங்க? அதனால தாங்க சார் நான் வருத்தப்படுறேன். தான் கணவர் வந்து வீட்டுக்கு வரணும். பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக குழந்தையும் மனைவியும் பார்க்கணும். இல்லை, அவங்கள என் மருமகளாக பார்க்கல, என் பொண்ணாக பார்க்குறேன். மாதத்தில் 5 நாள் 3 நாள் வந்தால் அந்த பொண்ணுக்கும் சில ஆசைகள் இருக்கும், குழந்தைக்கும் ஆசைகள் இருக்கும். நீ தனியாக போயிடும், பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிட்டு தனியாக போயிடு. அப்போ காலையில் வேலைக்கு போனீங்கன்னா என்ன நைட்டு வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். 10 மணிக்கு வா, 9 மணிக்கு வரலையா, 10 மணிக்கு வா. அப்படி வந்து நம்ம சம்பாரிச்சு வாழ போறது கிடையாது. இப்போ நீங்க உங்க மகனை கருத்துல கொண்டு உங்க மருமகளோட எதிர்காலத்தை கருத்துல கொண்டு தனியா போன்னு சொல்றீங்க. ஆனா அதனால நீங்க உங்க மருமகளோட சேர்ந்து வாழ்றது நேரத்தை விடுறீங்கல்ல? இல்லைங்க சார், அவங்க 3 பேரும் சேர்ந்து இருந்தாவே என்னுடைய சந்தோஷம் சார். அம்மா பார்த்துக்கணும், அம்மா பார்த்துருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்புறம் எதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணணும்? என் பையனாவே இருந்தாலும் இந்த கேள்வி நான் கேட்பேன். ஆக்சுவலா பொதுவாக மாமியார்கள் வந்து மருமகளோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட சிந்தனையிலே அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் யோசிப்பாங்க. அவங்க பார்வை இப்படிதான் இருக்கும். ஆனா அவங்க முதல் முறையா அவங்க கீழே இறங்கி உங்க பார்வையில இருந்து